டிஎம்எஸ்க்கு வந்து 2013 அவர் இறந்துட்டாரு. யாருமே கோரிக்கை வைக்கல, சும்மா நான் கோரிக்கை வச்சு சும்மா சொல்லுவாங்க. தொடர்ந்து கோரிக்கை வச்சு சிஎம்ஏ என்று கூப்பிட்டு சொன்னார். இது வந்து இப்போது இப்போ தலைவர்களுக்கு எங்கேயுமே பொது இடத்துல சிலை வைக்கிறது இல்லைன்னு சொன்னார். இவர் சமூக தலைவரோட இவர் ஒரு பெரிய தமிழ்நாட்டுடைய ஒரு அடையாளமாக இருந்தவர். அவருக்கு நம்ம ஒரு சிலை வைக்கிறது நல்லதுன்னு சொல்லி தொடர்ந்து சொல்லி உலகெங்கும் வாழும் தமிழ் நெஞ்சங்களே நீங்காத இடம் பிடித்தவர் மறைந்த பாடகர் டி.எம். சவுந்தரராஜன் அவர்கள். கலைமாமணி, பத்மஸ்ரீ உட்பட ஏராளமான விருதுகளை பெற்ற மக்கள் திலகம் எம்ஜிஆர், நடிகர் திலகம் சிவாஜி உள்ளிட்ட மிகப்பெரிய கலைஞர்களுக்கு குரல் கொடுத்த ஆயிரக்கணக்கான பாடலை பாடிய டி.எம். சவுந்தரராஜன் அவர்களுக்கு மதுரையிலே திருமலை நாயக்கர் மகால் பகுதியிலே ஒரு சிலை வைக்க வேண்டும் என்று பேரவை தலைவர் வாயிலாக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். அதை வந்து அந்த ஜீவோவை வாங்கி கார்பரேஷன்ல இருக்கிறப்பாங்க அது மார்பளவு சிலை தீர்மானம் போட்டிருப்பாங்க. அதை திருப்பி சிஎம் கொண்டு போய் அது முழு உருவ சிலை வெங்கல சிலை அறிவிச்சு அது வந்து காணொலியில் திறக்கிற மாதிரி இருந்துச்சு. நிறைய சிலை இருந்துச்சு. சிஎம் ஒரு 2 கோரிக்கை வச்சு நீங்களே திறக்கணும் அப்படின்னு அவரே நேரடியாக வந்து என்னுடைய கோரிக்கை கேட்டு அந்த டிஎம்எஸ் சிலையை வந்து திறந்து வச்சிருக்கிறாரு. புகழ்பெற்ற சினிமா பின்னணி பாடகர், பத்மஸ்ரீ உள்ளிட்ட விருதுகளை பெற்றவரும், மதுரை மாநகர் தெற்கு தொகுதியிலே பிறந்து தமிழ் துறையிலே முடிசூடா மன்னனாக திகழ்ந்த மறைந்த திரைப்பட டி.எம். சவுந்தரராஜன் அவர்களுக்கு மதுரையிலே முழு உருவச் சிலை அமைப்பதற்கு அனுமதி தந்த தளபதி அவர்களுக்கு நன்றியை என் சார்பாகவும் என்னுடைய தொகுதி மக்கள் சார்பாகவும் மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த சிலை அமைப்பதற்கு முயற்சி செய்து ஒத்துழைப்பு தந்த மாண்புமிகு செய்தித்துறை அமைச்சர் அவர்களுக்கும், மாண்புமிகு மதுரை மாவட்ட அமைச்சர், மாண்புமிகு வணிக வரி பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் மூர்த்தி அவர்களுக்கும், மரியாதைக்குரிய நிதியமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் அவர்களுக்கும் மற்றும் மாவட்ட நிர்வாகத்துக்கு நான் நன்றி தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கின்றேன். நான் தெற்கு தொகுதியுடைய சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறேன். அங்கே அதிகமான சமுதாய மக்கள், சௌராஷ்டிர சமுதாய மக்கள் இருக்கிறார்கள். அவர்களுடைய கோரிக்கை மட்டுமல்ல, ஒட்டுமொத்த மக்களுடைய கோரிக்கையாக அவர் வாழ்ந்த பகுதியில பத்மஸ்ரீ டி.எம். சவுந்தரராஜன் அவர்களுக்கு நீங்கள் திருவுருவச் சிலையை அமைக்க வேண்டும் என்று கேட்டவுடன் உடனடியாக முதலமைச்சர் அவர்கள் மறுப்பு செல்லாமல் அதை உடனடியாக செய்யும் என்று உத்தரவிட்டு அந்த சிலை அமைப்பதற்கு முன்னின்று அதை நடத்தியவர் நம்முடைய அருமையான தெற்கு சட்டமன்ற உறுப்பினர் பூமிநாதன் அவர்கள். இன்னைக்கு அவர் வாழ்ந்து மடிஞ்சாலும் இன்னைக்கு வந்து அவருக்கு வந்து ஒரு அற்புதமா ஒரு சிலை அமைச்சிருக்காங்க. அந்த சிலையை வந்து ஐயா பூமிநாதன் ஐயா வந்து ரொம்ப ஒரு சிறப்பா பண்ணி கொடுத்துட்டாருங்க. இதுக்காண்டி போராட்டம் பண்ணி அவருடைய காலங்களில் அவருடைய அந்த தொகுதியில மேம்பாட்டில் ஐயா அதுக்காண்டி நிறைய சிறப்பா பாடுபட்டிருக்காருங்க. இந்த சட்டமன்றத்தில் சொல்லி ரொம்ப ஒரு அற்புதம்ங்க. இங்க ஐயா பூமிநாதன் ஐயா வாழ்க. பூமிநாதன் ஐயா வந்து எம்எல்ஏ வந்து இந்த சிலையை வைக்கிறதுக்கு அரும்பாடுபட்டிருக்காருங்க. எங்க ஐயா சிலையை கொண்டாந்து சிறப்பா வச்சிருக்காருங்க. ஸ்டாலின் ஐயாவை கூட்டாந்து திறக்க வச்சாருங்க. அவருடைய முயற்சினால சௌராஷ்டிரா மக்கள் அனைவருமே அவங்கள பாராட்டுறாங்க. ஐயா ஒரு அற்புதமான எம்எல்ஏ. அவர் ஆரம்பத்தில் வந்து வரும்போது எலெக்ஷன்ல சொல்லும் போது நாங்கள் செலவு வைப்போம்னு சொன்னாருங்க. சொன்ன மாதிரி வச்சு கொடுத்துட்டாருங்க. இப்படிப்பட்ட மொழிக்கு சொந்தக்காரருக்கு செலவு வச்சதுக்கு கோடி நமஸ்காரம் பண்ணணுங்க ஐயாவுக்கு. அவர் மேலும் மேலும் அவர் சிறப்பாக வரணும். எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் வணக்கங்களும் தெரிவிக்கிறேங்க. வணக்கம்.